எனது மாலை வணக்கம். இந்த பொதுக்கூட்டம் எதுக்குன்னா, தமிழக அரசின் 100 நாள் சாதனை என்ன அப்படின்னு விளக்கிற ஒரு பொதுக்கூட்டம். இதில் என்ன வருது என்ன வரல, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதா, கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த கூட்டம். அதாவது எப்படின்னா, இப்போ தமிழக அரசு வந்து 100 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுல்ல, அதுக்காக என்ன இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த விளக்க உரை கூட்டம். இதில் பார்த்தீங்கன்னா 717 மதுக்கடையை முதல்ல 3 ஃபஸ்ட் எடுத்தோட கையில். அதான் எங்கள் பெரிய சாதனை எனக்கு ஒன்று. எப்படி அப்படின்னா, இது வரைக்கும் வந்து டிஎம்கே ஆட்சி ஆல்ரெடி இருந்தது. அவங்க வந்து மதுக்கடையை மூடுறாங்க தெரு அதிகமாக வளர்க்கிட்டு தான் போனாங்க. இப்போ இவர் இதில் என்னன்னா, வந்தோடனே 17 கல்வி மூடினார்ல, அதாவது வழிபாடு தடம் ஸ்கூலு இந்த மாதிரி காலேஜ் இருக்கிற இடத்துல மூடினார். இதில் என்ன பெரிய ப்ளஸ்னா, மதுக்கடை மூடுறதுனால வந்து நீலாம் சொல்லலாம், என்ன எடுத்த உடனே நான் ஃபுல்லாக மதுக்கடையை மூட்டிங்க அப்படின்னு. அவங்க திமுக வச்சு நான் கையெழுத்தே வந்து பூர்ண மதுவிலக்கு அப்படி தான் வந்து சொல்லி எல்லாம் ஓட்டு வாங்கி வருதுன்னா ஆட்சி வந்தாங்க. ஆனால் ஒரு மதுக்கடை கூட மூடல. இப்போ அவர் வந்து அந்த மாதிரி அறிக்கை கொடுக்கலாம் கூட மக்களுக்கு என்ன தேவையோ எடுத்த உடனே 717 கடையை மூடி இதெல்லாம் நம்ம ப்ளஸ்னா, எடுத்த உடனே பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் கிடையாது. அது வந்து எல்லாத்துக்கும் முதல்ல தெரியும். ஏன்னா ஒரு நோய் வந்துச்சுன்னா ஒரு டாக்டர் கூட 10 மாடி மெடிசன் தரணும், 10 நாளைக்கு தான் கொடுக்கணும். எடுத்த உடனே 10 முடிச்சுட்டுனா சைடு எஃபெக்ட் தான் வரும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொஞ்சமாக சரியாக இந்த தொலைநோக்கு சிந்தனைலாம் இவர் என்ன பண்ணார், நம்ம சிஎம் வந்து முதல்ல ஒரு 712 கொஞ்சமாக படிப்படியாக தான் குறைக்கிறதுக்கு சாத்தி. அதனோட முதல் படி தான் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிருக்கு தனி படையாக வச்சுருக்காரு. மகளிர் பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியமாக என்றார். அப்புறம் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு சிறப்பு திட்டத்தையும் சிறப்பாக கொண்டு வந்துருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு இதனால் வரைக்கும் மிதிவண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு ஸ்மார்ட்டாக யோசிச்சு மிதிவண்டி ப்ளஸ் ஹெல்மெட்டு ப்ளஸ் வாட்டர் பாட்டில், அது எதாவது சிரமம் இருக்கக்கூடாது, சேஃப்டியாகவும் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுக்காகவும் அதுவும் பண்ணிட்டுக்கிறாரு. இப்போ அதே மாதிரி அண்ணன் சீர்திருத்தம் அப்படின்னு கேட்டால் அந்த தாய்மாமா சீர் கொடுக்குறாங்க. அது மாதிரி அண்ணன் சீர்திருத்தம் சொல்லி 8 கிராம் தங்கத்தையும் நமக்காக இது வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது மாதிரிலாம் ஒரு பாரு பெரிய சாதனை தான் இது. இதை சாதனை வந்து சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம், அந்த இடத்துல செய்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா இருக்கிற இப்போ 200 யூனிட் கரண்ட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, இதில் எவ்வளோ டிஸ்ட் நடக்குதுன்னு சொல்லி பொதுமக்களுக்கு மேக்சிமம் தெரியாது. இப்போ அது எனக்கு தான் தகவல்படி எப்படின்னா, இப்போ 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, இப்போ வந்து உள்ள சதி நடந்து இப்போ மேக்சிமம் எல்லாத்துக்கும் கரண்ட் பில் அதிகமாக வர மாதிரி காரணம் என்னன்னா, அதுவும் வேறு கட்சி சதி தான். ஏன்னா இது வரைக்கும் அவன் கண்ட்ரோலில் தானே இது இருந்துருச்சு. அதனால இப்போ என்ன பண்ணால், எப்படியாவது வந்து தாயக அரசாவது ஏதாவது மைண்டை டைவெர்ட் பண்ணி மக்களோட கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துக்கிறதுக்காக இப்போ நிறையா மேக்சிமம் அதிகமாக கரண்ட் பில் வரும். அது காரணமும் வந்து உள்குள்ளே அவங்களுக்கு வேலை செய்யலாம். அப்படின்னா ஏடிஎம்கேக்காரங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் பில் அதிகம் பண்ணுற மாதிரின்னு சொல்லி அங்கே அரசாங்கத்திலேயே எப்படின்னா, நம்ம அரசாங்கத்தில் ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு மின்சாரத்துறையிலையும் இருப்பாங்க. வைகாரங்களை வச்சு அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி இது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் எப்படா இந்த கவர்மெண்ட்டை சாய்க்கலாங்கிறதான் எண்ணம். அதெல்லாம் இவ்வளோ சிறப்பான இவ்வளோ ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்துருக்குது, நமக்கு பெரிய சாதனை தான். அதனால் இப்போ ஏதோ ஒன்று நம்ம இடத்துல ஏதாவது நிறை குறை இருக்குதா, இல்லை நம்ம இடத்துல ஒரு டிச் ஆகட்டும், இல்லை தார் சாலையாகட்டும், எல்லாமே ஒவ்வொன்று இது மேலே படிப்படியாக அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா சிறப்பாக எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இப்போ வந்து இன்னொரு 6 மாதம் வரைக்கும் டிஎம்கே தான் இங்கே இருக்கிற கவுன்சிலர். அப்படி இருக்கிறப்ப நம்ம எடுத்த உடனே எதுவும் என்னடா சொன்னால் நடக்கலையா அப்படிலாம் யோசிக்க வேணாம். நீங்கள் பூர்ணமாக செய்யுங்க. இந்த மின்விளக்கு இந்த மாதிரி சின்ன டிச்சுகள் எல்லாமே நீட்டாக சால்வ் பண்ணிடுவோம். அதிகப்படியான ரோடு இதெல்லாம் ஒரு 6 மாதம் போடுங்க. 6 மாதம் போட்டால் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் நம்ம கைக்கு வந்துடும். அப்போ நீங்கள் என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். அதனால் எதையும் ஒன்றே முடியலன்னு சொல்லி எல்லோரும் யோசிக்கக்கூடாது. சிறப்பான நலத்திட்ட வாங்கி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதை அவர் மேலும் தளபதி வாழணும். அதே மாதிரி நம்ம அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இது ரொம்ப நாளைக்கு இன்னும் இது மட்டும் இல்லை, தலைமையாக இந்த கவர்மெண்ட் இருந்தால் நம்ம தலைமை நல்லா இருக்கும். அடுத்தபடியாக 6வது செயலர் அவர்கள் விமர்சகர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 200 யூனிட் இலவச மின்சார திட்டம். இது வந்து கையெழுத்து போட்டாச்சு, 3 மாதத்துக்கு நடந்திருக்கும். 2வது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. 3வது கலைஞர் உரிமை தொகையை 1000 ரூபா போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து 2500 ரூபா போடுறதுக்கு அறிவிப்பாங்க.
அது ஒன்றும் முழுசாக அறிவிக்கல. அதே மாதிரி அம்மா உணவகங்கள் மறுசீரமைப்பு பழசா இருந்தது பூரா நிறைய இது க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீஓப்பன் பண்ணி நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24x7 குடிநீர் திட்டம்